இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. இருக்க அதிகமா கடன் உண்டாகின்னு தான் போவோம். மு.க. ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் மக்கள் எங்களோட செயல்பாடுகளையும் மக்களோட திட்டங்களை கணக்கு போட்டு முதல் மதிப்பெண் கொடுக்கறாங்க. உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க நாட்டு மக்கள் அவதிப்படுறாங்க. ஆட்சிக்கு 4 ஆண்டு காலத்தில் சுமார் 3,53,000 கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள். மடிக்கணினி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால ஓர் கடன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இதனாலதான் கடன் அதிகரிச்சு. ஆமா, உண்மையிலே இதனாலதான் கடன். மக்களுக்கான எதுவும் இல்லையே. இது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அதுல தமிழ்நாட்டுடைய கடன் திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்ற இந்த 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி வரைக்கும் உயர்ந்துருச்சு. கடந்த 70 வருஷத்துல 5 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. கொரோனா இருந்து நாங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். இவங்க எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. ஆனா கடன் மட்டும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். அதே மாதிரி கல்வி கடன் ரத்து, மடிக்கணினி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால ஒவ்வொரு கடன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கார் ரேஸ் எல்லாம் பண்ணும்போது பேனாலாம் வைக்கணும்னா ரொம்ப செலவு தானே போகும். அவங்களுக்கு என்ன இப்ப கடன் இன்னும் அதிகமா கடன் தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களோட பேனா செலவு வைக்கணும். 10 ஃபார்முலா 2 ரேஸ் வேற விடுவாங்க திரும்பியும். அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம தலையில கடன் வச்சுட்டு அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. இப்ப இதனாலதான் கடன் அதிகரிச்சு. ஆமா, உண்மையாலே இதனாலதான் கடன். மக்களுக்கான எதுவும் இல்லையே. மக்கள் தேவையானது சராசரி மக்கள் வாழணும் என்ன பண்றாங்க? எதுவுமே பண்றது கிடையாது. இப்ப தேவையில்லாத பொருள் இப்ப இந்த கார் ரேஸ் நடக்குது, பேனா செலவு. ஆமா, இதெல்லாம் இதுக்கு தேவையில்ல செலவு தானே. இதெல்லாம் வெள்ளத்தை வந்துச்சு, எதுனா ஒரு சின்ன ஹெல்ப் ஆச்சு பண்ணிருக்காங்களா? எதுவுமே ஹெல்ப் பண்ணல. நடுத்தர மக்களுக்கு என்னது விலைவாசி குறைச்சு கொடுங்க, ஆட்டோமேட்டிக் எல்லாமே சரியாகும். இருக்க அதிகமா கடன் உண்டாகின்னு தான் போவோம். மு.க. ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அவர் வீட்டுக்கு தான் எடுத்துன்னு போனாரு தவிர நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யல. அவர் விலைவாசி கண்ணுக்கு தெரியாத ஏறி போச்சு. பொருளை விலை கொடுத்து வாங்கி சாப்பிட முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. அவர் வீட்டுல மட்டும் அவர் சொகுசாகிறாரு. தலைமுறையா சாப்பிட்டு நல்லா இருக்காரு, காரும் பங்களாவும். நாட்டு மக்கள் அவதிப்படுறாங்க. துண்ணு சோறுக்கே திண்டாடுறாங்க. இது யார் முடிவு கட்டினு சொன்னா ஐயா எடப்பாடியார் வந்தாதான் முடிவு கட்ட முடியும்.